காதல் தோல்வியால் பிரபல நடிகருக்கு நடந்த இந்த சோக முடிவு தான் இப்போ தமிழ் திரையுலக மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக வலம் வந்துட்டு இருக்கிறவர் தான் நடிகர் விஷால். அண்ட் இவர் சினிமாவில் காலடி வைக்கும் பொழுது இவரோட தோற்றத்தையும் உயரத்தையும் பார்த்து நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. இவர் தமிழ் சினிமாவில் தாக்கு பிடிப்பாரா, இவர் ஹீரோவா ஆகிறத விட வில்லனா நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சஜஷன் கொடுத்தாங்க. ஆனால் விஷால் அவர்கள் இல்லை, என்னோட தோற்றத்தை வச்சு கேலி பண்ணுறவங்களுக்கு என்னோட தோற்றத்தாலே நான் பதிலடி கொடுப்பேன், நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவாக அறிமுகமானார். ஹீரோவாக அறிமுகமான அந்த படமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. எல்லாருக்கும் அப்போ தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, சினிமாவில் அழகு தோற்றம் எதுவுமே முக்கியம் இல்லை, அவரோட நடிப்பு திறமை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு விஷால் அவர்களை வச்சு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஷால் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு படமும் ஒரு தரமான படமாக அமைஞ்சுது. ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கிய படமாகவும் வெற்றி படமாகவும் அமைஞ்சுது. அதே போல் நல்ல படங்களாக கொடுத்துருந்த விஷால் அவர்கள் நடுவில் சில கதைகளை கேட்காமலே படத்தை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பித்தார். அப்படி நடிக்க ஆரம்பித்ததுனால நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சுது. தமிழ் சினிமாவில் இவரை ட்ராப் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண அந்த நேரத்தில் விஷால் அவர்கள் திரும்ப கம்பேக் கொடுக்க ஆரம்பித்தார். திரும்ப உடம்பெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டான ஒரு படத்தை சூஸ் பண்ணி அந்த படத்து மூலமாக கம்பேக் கொடுத்தாரு. அண்டு இப்போ வரைக்கும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்குறாரு. அண்டு சில விஷயத்தில் சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருது. அண்டு விஷால் அவர்கள் அவரோட சினிமா வாழ்க்கையில் எவ்வளோ போராடி ஜெயித்தாலும் பட் அவரோட பர்சனல் வாழ்க்கையில் மிகப்பெரிய இஷ்யூவில் தான் இருக்கார். ஏன்னா அவரோட திருமணன்றது அவருக்கு கைக்கு எட்டாத நிலையிலே இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு பெண் பார்த்து அந்த பெண் கூட என்கேஜ்மெண்ட் ஆகி திருமணம் ஆக வேண்டிய நிலையில் கரெக்டாக அந்த நேரத்தில் திருமணம் நின்று போயிடுச்சு. அதுக்கான ரீசன் யாருமே எதுவுமே சொல்லலை. விஷால் அவர்கள் ரொம்பவே குழம்பி போயிருந்தார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் நடிகர் சங்க தேர்தல் வந்தது. அந்த நடிகர் சங்க கட்டடம் கட்டணும் இப்படின்னு ஏகப்பட்ட இஷ்யூவில் இவர் நடுவில் இருந்தார். நடிகர் சங்க கட்டடத்தை கட்டிட்டு தான் நான் திருமணமே பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சதுமே திருமணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்ப தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. சாய் தன்ஷிகா அவர்கள் அவங்களோட படத்தோட ஈவெண்ட்டுக்கு விஷால் அவர்களை கூப்பிட்டு வந்தப்ப என்னாச்சு, ஏன் விஷால் அவர்கள் இந்த படத்துக்கு வராரு, அவர் இந்த படத்தில் நடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப சாய் தன்ஷிகா நானும் விஷாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், 2 வருஷமாக எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு, அதனால நாங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறோம், அந்த திருமணத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதான் நாங்கள் விஷால் அவர்களை இங்கே கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நேராக சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 months என்கேஜ்மெண்ட்டும் நல்ல பிரம்மாண்டமாக நடந்தது. அண்ட் என்கேஜ்மெண்ட் நடந்து இப்போ 1 வருஷம் முடிஞ்ச நிலையில இன்னும் திருமணம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் நிறைய பேர் சொல்றது, இவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சு, விஷாலுக்கு இந்த வாரம் தள்ளி போயிடுச்சு. ஸோ சாய் தன்ஷிகா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்துட்டு இருக்க நிலையில் சாய் தன்ஷிகா அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இன்னமும் இருக்கோம், நாங்கள் போடுற போஸ்ட்லாம் பார்க்குறீங்களா இல்லையா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் டேட்டிங் போகிறோம், அதனால் எங்களோட திருமணம் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் விஷால் அவர்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, காதல் திருமணம் நின்று போச்சு, இதனால் அவர் படம் நடிக்கிறதை விட்டுட்டு டெய்லி குடிக்கிறாரு, அவர் உடம்பு கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ரூமர்ஸ் தான் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.